அந்த மதுரையிலே ம். அப்புறம் நம்ம கட்சியாலே ஓ நம்ம பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிருக்கு. அதானே பார்த்தேன். சொல்லுங்க. அத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் நீங்க. அது ஒரு சின்ன சிறுமிக்கு ஒரு பாலியல் இது பண்ணிருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது நம்ம கட்சியாளுங்கிறதாலே அது பிரச்சனை இல்லை. சிஎம் கோட்டை கழட்டல. சிஎம் கோட்டை கட்டல. ஓகே ஓகே, அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆமா. இது ஒரு பிரச்சனையா நமக்கு? அப்புறம் நம்ம வடநாட்டுல கோவைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, கோயம்புத்தூர் சைடுல. ஓகே. அங்க இப்போ ரொம்ப தமிழ்நாட்டிலே அது வடநாடா தானே இருக்கு. அது இருக்கு. ஆ, ஆனா இருந்தாலும் நம்ம வடநாட்டுல அந்த ஏரியால இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வரிசை வரிசையா வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு சிறுமியை அது மாதிரி பாலியல் இது பண்ணி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஐயோ. ஆனா அதுக்கு இப்போ நம்ம சட்டம் வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் கொந்தளிச்சு அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் கொந்தளிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. ஆமா, ட்வீட் போட்டிருக்காரு. ஆ. அது நம்ம தமிழ்நாடா இருந்தா இந்நேரம் அங்க காலி பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு இருந்து அந்த ஸ்பாட்ல முதலமைச்சர் நின்றுப்பாரு. ஆமா, நின்றுப்பாரு. வடநாடானதுனால ட்வீட்டோட விட்டுருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கான். அது எவ்வளவு பெரிய குற்றம். ஆமா, லவ்வா பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த பையனுக்கு நோ சொல்லிருக்கு. இது கரெக்டான விஷயம் தானே? தப்பு தப்பு தப்பு. லவ் பண்றது தப்புனா லோ சொல்றது கரெக்ட் தானே ஜி? நோ சொல்றது தப்பு. அதனால என்ன பண்ண, அதாவது ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை நோ சொல்லலாமா? இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பெட்ரோல் பாட்டில் எடுத்திருக்கான். ஆ. அதுல பெட்ரோலை ஊத்தி திரிய போட்டு கொளுத்தி வீட்டுல ஒரே அடி. சயின்ஸ் ரிசர்ச் ஜி. அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கல, வடநாட்டுல நடந்திருக்கு. நடந்திருக்கு. வடநாட்டுல இருக்கிற கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. ஆமா. நான் தமிழ்நாட்டு பக்கம் போயிருக்கேன். 2026க்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு கேவலம் நல்லாவே இல்லை. ஆனா 2026க்கு அப்புறம் மே 4க்கு அப்புறம் அதை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். வேற மாதிரி தமிழ்நாட்டு பக்கம் போக முடியல, ஒரே அமைதியா இருக்கு. ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தரும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் அழ மாட்டேங்கிறாங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சதுன்னு ஒரே கேள்வியா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பக்கம் போனாலே.